வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் நமது குபேர கலச அறக்கட்டளையின் மகிழா அணி வாங்க பொருளாளராக இருக்கக்கூடிய நமது சுதா மேடம் அவர்களை வருக வருகவன வரவேற்று ஜாமக்கல் பிரசன்னத்தை பற்றி எப்போ பேசினாலும் அவங்க ஜாமக்கல் பிரசன்னத்தை பற்றியே அதிகமாக பேசுகிறாங்க. ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், ஆனால் கை பார்த்தீங்க அப்படின்னா ஜாமக்கல் போட்டுடும். அதுக்கான விஷயங்கள் பதில் வந்து டக்கு டக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்களுக்கு ஜாமக்கோல் மிக அற்புதமாக வருது அப்படின்னே சொல்லலாம். அவங்க ஜாமக்கோலை பற்றி பேச வராங்க. வருக வருக என வரவேற்கிறோம். ஓம் குருப்பியோ நமக. குரு வாழ்க குருவே துணை. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய குபேர அரச கட்டளை நிர்வாகிகளுக்கும் என்னை ஆன்லைன் மூலமாக வெளிக்காட்டி கொண்டிருக்கும் கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிர்வாகிகளுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க. ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படின்னம்னா உடனடியாக கேட்ட கேள்விக்கு அப்போவே நம்ம வந்து கட்டம் போட்டு பதில் சொல்லிடலாம். நம்ம வந்து அவங்க ஜாதகத்தை வாங்கி அதை பார்த்து நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தசாபுத்தி காலங்கள் அது வரைக்கும் நம்ம நடக்காமல் போகும்னு ஒரு வாடிக்கையாளருக்கு சொன்னோம்னா அவங்க வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன நடக்கும், 6 மாதம் 3 மாதத்துக்குள்ளே இப்போ என்ன பலன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வந்து நம்ம வழிகாட்ட முடியும். அனைத்து கேள்விகளுக்குமே நம்ம வந்து பதில் சொல்லலாம். திருமணம், வேலை, ஒரு வேலை நிமித்தமாக நான் வெளியே செல்கிறேன், ஒரு ஒரு இடம் வாங்குகிறேன், ஒரு வண்டி வாங்குகிறேன், அனைத்து கேள்விகளுக்கும் ஒரு நல்ல நிகழ்வும் சரி கெட்ட நிகழ்வும் சரி அனைத்து நம்ம செய்கிற அத்தனை நிகழ்வுகளுக்கும் வந்து நம்ம ஜாமக்கோல் பிரசன்னத்தின் மூலமாக ஒரு ஜோதிடரை அணுகி கேள்வி கேட்டு நம்ம அதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டு செய்யும்போது நமக்கு ஒரு நல்ல பலன் வந்து அதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து ஒன்று திருமணம் சார்ந்த கேள்வி அப்படிங்கிற விஷயம் நிறைய இப்போ ஓடிட்டுருக்குது. அடுத்து வந்து குழந்தை சார்ந்த விஷயம். இன்றைக்கி வந்து நான் குழந்தை சார்ந்த சார்ட்டு தான் எடுத்திருக்கேன். குழந்தை பிரசனம். ஒருத்தர் வந்து பொதுவாக வந்து பார்க்க வர்றாரு அப்படின்னா, உனக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அடுத்து வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு குழந்தைங்க எத்தனை அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. குழந்தைங்க எத்தனை அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, நீ வேலைக்கு போய் இது வீடு வாங்கினியா, வண்டி வாங்கினியா, அந்த மாதிரிலாம் எந்த மாதிரி கேட்கட்டாங்க. பார்த்தோன்னே நல்லா இருக்கிறீங்களா, உங்களுக்கு குழந்தை எத்தனை, குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு செயல் தான் வந்து கேட்பாங்க. நம்ம வாழ்க்கையோட திருமணத்தோட அடுத்த அத்தியாயம் வந்து குழந்தை பிறந்தால் மட்டுமே நம்மளோட முழுமை அடையிறதா ஒரு அங்கீகாரம் இருக்குது. அப்போ வந்து குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு தேவை, ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியம். அது வந்து இப்போது நிறையா கால சூழ்நிலைகள் நம்ம உணவு முறைகள் மாற்றத்தால் வந்து அது வந்து இப்போ நிறையா ஹாஸ்பிட்டல்கள் இந்த மாதிரி வந்து நம்ம போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. நிறையா மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு கிடைக்கிற மாதிரி சூழல்கள்லாம் இப்போ இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ நம்மளை ஒருத்தர் பார்க்க வர்றாரு அப்படின்னா பார்க்க வர்றதுல வந்து ஆண் பெண் இப்படி வந்து கணவன் மனைவியாக வந்து நம்மளை கேட்கும்போது ஜாமக்கோல் பிரசனத்தை வந்து உதயத்தை வந்து ஆணாகவும் ஆறுடத்தை வந்து பெண்ணாகவும் வச்சு தான் நம்ம பதில் சொல்லணும். இப்போ 2 பேர் வந்து உட்காந்துருக்காங்க, எனக்கு குழந்தை கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது உதயத்தை நோக்கி பாம்பு வருது அப்படின்னா ஏற்கனவே அவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அவசியம் எடுத்தே ஆகணும். அது ஆறுடத்தை நோக்கி பாம்பு வந்தாலும் நம்ம அதை சொல்லலாம். ஏன் அப்படின்னா பாம்பு அப்படிங்கும்போது கர்ப்பம் அவங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம், ஒரு 5-6 நாள் தள்ளி போயிருக்கலாம், ஒரு தெரிஞ்சே வந்து கேள்வி கேட்கலாம். நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே நிறைய ஆட்கள் வர்றாங்க இப்போ ஆஃபீஸ்க்கு, நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கும்போது நம்ம பிரச்சனை டக்குன்னு அவங்க வந்து உட்காந்தோடனே போட்டு பார்க்கும்போது நமக்கு உதயத்தை நோக்கி பாம்பு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க. அப்போ இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற நபர்களாவது ஒரு கர்ப்பத்தோடு ஒரு அம்மா தாய்மை அடைந்த பெண் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லலாம். இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அடித்து சொல்லலாம். பிரசன்னத்தில் வந்து வந்துருச்சு அப்படின்னா அவங்கள வந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து அடித்து சொல்லலாம். அடுத்து வந்து உதயத்துக்கு 5 வந்து உதயத்திற்கு 5 ஆறுடம் பாம்பு இருந்தாலும் கர்ப்பமுடையவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லணும்.
உதயத்திற்கு 5ல் பாம்பு இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி விஷயத்த சொல்லலாம். ஆருடத்துக்கு 5ல் இருந்தாலும் நம்ம சொல்லலாம் கண்டிப்பா. அடுத்து வந்து அந்த கர்ப்பம் நிலைச்சிருக்குமா நிலைக்காதாங்கிறத வந்து நம்ம கவிப்பையும் குருவையும் பார்த்து தான் நம்ம வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும். ஆனால் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சொல்லலாம். உதயத்தோ இதில் வந்து சில பிரச்சனைகள் இப்போ வந்து குழந்தை தாமதமாகுதுன்னு கேட்க வர்றாங்க அப்படின்னா, உதயத்தில் வந்து என்ன கிரகம் தொடர்பு கொள்ளுதுன்னு பார்க்கணும். இப்போ வந்து உதயத்திலே கவிப்பு இருக்குதுன்னா, உதயம் வந்து நம்ம ஆணா வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படிங்கும்போது உதயத்திலே கவிப்பு இருந்துன்னா, அந்த ஆணுக்கு வந்து குழந்தை பெறுவதில் பல பிரச்சனை இருக்கும். அதை வந்து நம்ம கவனமாக எடுத்து 2 பேரும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்க. அதில் வந்து ஆணுக்கு வந்து நல்லா பரிசோதனை பண்ணிக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே ஆருடத்தை நோக்கி ஆருடத்தில் கவிப்பு இருந்தது அப்படின்னா, பெண்ணுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க. அவங்கள கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பாருங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து நம்ம சொல்லலாம். இது உதயத்திலேருந்து கவிப்பு வந்து 5, 9ஆ இருந்து 5, 9ஆ இருந்தால் ஆணுக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். 7ல் வந்து கவிப்பு இருந்ததுன்னா ஆணுக்கு வந்து தாம்பத்தியத்தில் பிரச்சனை இருக்கும். 5, 9ல் இருந்ததுன்னா குழந்தை பெறுவதில் பிரச்சனை இருக்கும். 7ல் இருந்ததுன்னா அவங்க வந்து தாம்பத்தியத்தில் பிரச்சனை இருக்கும். அவங்க முழு மனசோட அதை எடுத்துக்காத விஷயம் ஒன்று அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும். இது வந்து ஆணுக்கு 6 இடத்துலேருந்து கவிப்பு தொடர்பு பெற்றதுன்னா பெண்ணுக்கு வந்து பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 5, 9 தொடர்பட்டால் பெண்ணுக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருக்கும். இது வந்து 7ல் கவிப்பு 5, 9ல் வந்தால் உடல் ரீதியாக இருக்கும். 7ல் வந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து அந்த அது வந்து முழு ஈடுபாடோடு அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு அது விருப்பம் இருக்காது. அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து உதயத்துக்கு ஆருடம் ஒரே ராசியாக வந்து உதயம் ஆருடம் ஒன்றா இருந்து 7ல் வந்து கவிப்பு இருந்ததுன்னா தாம்பத்தியத்தில் இருவருக்குமே பிரச்சனை இருக்கும். விருப்பம் இருக்காது. அவங்க மனசு சண்டை போட்டுட்ருப்பாங்க. வெறுப்பாக இருப்பாங்க. இதனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தை பெற்றுக்க முடியாத தன்மை இருக்கும். இது வந்து அவங்க 2 பேரும் மென்டலியாக ஃபிசிக்கலாக வந்து 2 பேரும் ட்ரீட்மெண்ட் போனால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அவங்களுக்கு அறிவுறுத்தலாம். ஆணுக்கு ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பிறக்குமா அப்படிங்கிறத வந்து பிரசனத்தை வச்சு சொல்லலாம். அவங்களோட மெயின் ஜாதகத்தையும் வாங்கிட்டு அவங்களுக்கு இந்த டைமிங்கில் இப்போ போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை கிடைக்குமா ட்ரீட்மெண்ட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம அடுத்து ஜாதகத்தையும் செக் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை வந்து நம்ம சொல்லலாம். பெண்ணுக்கு இதே மாதிரியே தான். உதயத்திற்கு 5ல் கவிப்பு 6 இடத்துல குரு நீசமாக இருந்தாலும் உதயத்தில் உதயத்தில் சனி பகவான் அல்லது புதன் சம்மந்தப்பட்டாலும் தத்து குழந்தைய எடுத்துக்குங்க அப்படின்னு ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் போய் அவங்களுக்கு குழந்தை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவங்க ஜாதகத்திலே அந்த பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து உதயத்தை நோக்கி சனி வந்தாலும் புதன் வந்தாலும் அவங்கள வந்து தத்து குழந்தைய எடுத்து வளர்த்துங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுத்து அவங்கள வந்து நம்ம வழி நடத்தலாம். உதயத்திற்கு 7ல் கவிப்பு சூரியன் அல்லது சனி இருந்துச்சுன்னா உயிரணு தன்மையில் வந்து ஆணுக்கு வந்து குறைவாக இருக்கும். குழந்தை பெறுவதில் சிரமம் இருக்கும். குழந்தை பிரசனத்தில் நீசமாக கவிப்புடன் இருக்கும்போது சூரியனுக்கு ராகு தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அவர்களுக்கு உயிரணுவே இருக்காது அப்படின்னு வந்து நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுங்கிறத விட அவங்களுக்கு தத்து குழந்தை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்குங்க அப்படின்னு ஒரு நல்ல வழிகாட்டி ஆலோசனை பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கிடைக்காம போகும் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து இதை வந்து அவங்க செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து சந்திரன் வந்து நீசமாக இருக்குது ஒரு பிரசன்னத்தில் அப்படின்னா கர்ப்பப்பை கோளாறு இருக்கும் பெண்களுக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். 6 இடத்திற்கு 5ல் வந்து சந்திரன் கவிப்பில் இருந்ததுன்னா உள்கட்டத்துலேயும் ராகு செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டதுன்னா கர்ப்பப்பையில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து இருக்கும் அதிகமாக. அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்தால் மட்டும்தான் கிடைக்கும். 6 இடத்திற்கு 5ல் சூரியன் சந்திரனோட கவிப்பு இருந்து கேது சம்மந்தப்பட்டதுன்னா கர்ப்பப்பை கட்டி, கேதுனா கட்டின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கர்ப்பப்பை கட்டி, மென்சஸ் ப்ராப்ளம், அவங்களுக்கு சினை முட்டை சரியாக இதாகாது, இந்த மாதிரி வந்து அந்த பெண்களுக்கு வந்து பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். குழந்தை பிரசனத்தில் குழந்தை வந்து கிடைக்கும் பட்சத்தில் 6 இடத்துல செவ்வாய் இருந்தால் பெண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை கிடைக்கும். குழந்தை கிடைக்கும். அதில் வந்து செவ்வாய் தொடர்பு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் செய்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உதயத்தில் செவ்வாய் இருந்தாலும் ஆணுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். குழந்தை பிரசனத்தில் வந்து சந்திரன் நீசமாக இருந்து பாம்பு கவிப்பில் இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் தொடர்பு கொண்டதுன்னா
அவங்களுக்கு வந்து அப்பெண்ணிற்கு வந்து பிலோப்பியன் டியூப் என்கிற கருத்தரிப்பு குழாயில் வந்து ஒன்றை வெட்டி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி தான் தீருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லி தான் ஆகணும். இது வந்து ட்ரீட்மெண்ட் போடுறதுக்கான அடுத்து வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. வர்றவங்க வந்து கேட்குற கேள்வி வந்து எனக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா, எனக்கு குழந்தை ஆணா பெண்ணாங்கிற ஒரு பிறக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணுன்னு அவங்க பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்குது. அப்படி வந்து அவங்க வந்து கேட்கும்போது வந்து உனக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமாங்கிறத வந்து நம்ம உதயத்தை நோக்கி வரும் கிரகத்தை வச்சு சொல்லலாம். அப்போ உதயத்தை நோக்கி வரும் கிரகம் என்ன கிரகமாக இருந்தால் வரும் அப்படின்னா, ஆண் கிரகங்கள் வரும் பட்சத்தில் உதயத்தை நோக்கி ஆண் கிரகமாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், பெண் கிரகமாக வந்துச்சு அப்படின்னா பெண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம். இதில் வந்து உதயத்தை நோக்கி பாம்பு வந்தது அப்படின்னா பாம்புனாலே அங்கே ஒரு பிரச்சனை கொடுக்கும். அப்போது குழந்தை பிறக்கிற டைமில் அவங்களுக்கு ஒரு சிக்கலான ஒரு நிகழ்வை கொடுக்கும், ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு சூழலை கொடுக்கும். கொடி சுற்றி பிறக்குது அப்படிங்கிற மாதிரி, மாலை சுற்றி பிறக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குழந்தை வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்வில் தான் அவங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, உதயத்தை நோக்கி பாம்பு வந்துடுச்சு, அவங்க கேட்டது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்டாங்களே அப்படின்னா, பாம்புக்கு அடுத்து வர்ற என்ன கிரகமோ, ஆண் கிரகம் வந்தால் ஆண் குழந்தை, பெண் கிரகம் வந்தால் பெண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு தெளிவாக சொல்லலாம். இது வந்து பிரசன்னத்தை வச்சு நம்ம சொல்கிறது நல்லா சொல்லலாம். அதே மாதிரி நம்ம 5ஆம் அதிபதியும் நல்லா இருந்தால் மட்டுமே நம்ம சொல்கிறதும் அவங்களுக்கு கரெக்டாக வரும். திருப்பி போட்டுரும் இல்லைன்னா நம்ம வந்து பெண் குழந்தைன்னு சொல்லுவோம், அங்கே ஆண் குழந்தை பிறந்திருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்து அந்த பிரசன்ன கட்டத்தை வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கரெக்டாக பார்த்து டக்குன்னு பார்த்து நல்லா நிதானமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக நம்ம சொல்லி கொடுத்த குருவை நினச்சி சொல்லும்போது அது கரெக்டாக வந்து கண்டிப்பாக வரும். ஆண் குழந்தைன்னா ஆண் குழந்தை தான் வரும், பெண் குழந்தைன்னா பெண் குழந்தை தான் வரும். கண்டிப்பாக துல்லியமாக நம்ம வந்து இந்த பிரசன்னத்தில் எடுத்து நம்ம அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். இதை வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து உதயத்தை நோக்கி கவிப்பு. அப்போ வந்து குழந்தை பிரசனத்தில் வந்து எல்லா 12 பாவத்துலேயும் கவிப்பு இருந்தால் என்ன அவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அடுத்து சொல்கிறோம். அதில் வந்து உதயத்தை நோக்கி கவிப்பு இருக்குது, உதயத்திலேயே கவிப்பு இருக்குது, கேள்வி கேட்டுட்டாங்க அப்படிங்கும்போது அந்த குழந்தை பெறுவதில் ஆணுக்கு வந்து பிரச்சனை இருக்கும். தற்போது வந்து அவருக்கு அது விருப்பம் இல்லாமல் ஒரு சூழலில் இருப்பார். இப்போ நமக்கு குழந்தை வேண்டாம், மறுபடி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலில் அவர் இருப்பார். அடுத்து வந்து 2ல் வந்து கவிப்பு வந்தது அப்படின்னா, 2ல் கவிப்பு வந்தால் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் ஒரு புதிய நபர் வருகை இருக்காது. இப்போ நமக்கு புதிய நபர் வருகைன்னா நம்ம இருக்கோம், நமக்கு புதுசாக ஒரு குழந்தை வந்தால் அது புதிய நபர் வருகை. அப்படிங்கும்போது 2ல் கவிப்பு வந்துச்சுன்னா நமக்கு இப்போதைக்கு புதிய நபர் வருகை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து 3ல் கவிப்பு வந்தது அப்படின்னா, அவங்க வந்து 3ல் கேள்வி யார் கேட்குறாங்களோ, இப்போ ஆண் வந்து கேள்வி கேட்டால் ஆணை எடுத்துக்கணும், பெண் வந்து கேள்வி கேட்டால் ஆருடத்தை எடுத்துக்கணும். ஆண் வந்து 2 பேருமே வருவாங்க, கணவன் மனைவி வரும்போது ஆண் கேள்வி கேட்டார்னா உதயத்தை எடுத்துக்கணும், பெண் கேள்வி கேட்டாங்கன்னா ஆரோடத்தை எடுத்துக்கணும். அப்படி வந்து ஆண் கேட்டார்னா அவங்க வந்து 3ஆம் இடத்துல கவிப்பு வந்ததுன்னா அவங்க அதிக சுய இன்பத்தால் தாம்பத்தியத்திற்கு தடை ஏற்பட்டு உயிரணு செல்லும் பாதையில் வந்து அவங்களுக்கு குறைவாக இருக்கும். அடுத்து வந்து உதயத்திற்கு 4ல் கவிப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா குழந்தை உருவாகுவதற்கு அவன் வாழும் வீடு சரி இருக்காது. 4ல் வந்து கவிப்பு வந்துன்னா அவங்க வீடு வந்து வாஸ்து குறைபாடோட வீடாக இருக்கலாம், அந்த சூழல் வந்து வீட்டோட சூழல் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இல்லாமல் இருக்கலாம், அதனால அவங்களுக்கு குழந்தை கிடைக்காம இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க வீட்டை மாற்றிக்கணும். வீட்டை மாற்றி ஒரு நல்ல சூழல் உள்ள வீட்டில், வாஸ்து நல்லா உள்ள வீட்டில் போய் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வந்து உதயத்திற்கு 5ல் கவிப்பு வந்தா அப்படிங்கும்போது அவங்க வந்து பூர்வீக வீட்டில் இருப்பாங்க. பூர்வீக வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா பூர்வீகம் அந்த அவர் ஜாதகத்தில் வந்து சிறப்பில்லாமல் இருக்கும். அப்போ 5ஆம் இடத்துல கவிப்பு வரும்போது கண்டிப்பாக அந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அடுத்து இன்னொன்று சொல்லலாம், பூர்வீகத்தை விட்டு வெளியேறி போங்க, ஒரு வாடகை வீட்டுக்கு போய் அவங்க தசாபுத்தி பார்த்து சொல்லலாம், வாடகை வீட்டில் போய் இருங்க குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். அடுத்து வந்து அதிகமாக கருக்கலைப்பு நடந்திருக்கும். என்ன நினச்சிருப்பாங்கன்னா இப்போ வேண்டாம் குழந்தை மறுபடி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கருக்கலைப்பு நிகழ்வுகள்லாம் வந்து இந்த 5ல் கவிப்பு வர்றப்ப தான் அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் வரும். அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கும். அவங்க வந்து
இப்போ வேண்டாம் மறுபடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டு 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 அந்த நிகழ்வோட பாதிப்பு அவங்க குழந்தை கேட்குறப்ப வந்து நிறைய கிடைக்காது. இப்போ பொதுவாகவே இப்போ வர்ற பெண்களுக்கு வந்து திருமணம் நடந்தோடனே குழந்தை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. குரு நமக்கு வந்து குரு பகவான் கொடுக்க வேண்டிய நேரத்தில் தான் கொடுப்பாரு. நமக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு நம்ம தள்ளி போட்டோம்னா நம்ம கேட்கும் காலங்களில் வந்து அந்த குழந்தை கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயமாகி போகும். அந்த கிரக அமைப்பு படி கிடைக்க வேண்டிய நேரத்தில் அனைத்துமே நம்மளுக்கு உரிய காலத்தில் நடக்கணும். நாமளாக வந்து எதையுமே தடை செய்யக்கூடாது. தடை செய்தோம் அப்படின்னா அந்த அந்த கிரக அந்த குழந்தைக்கு அந்த காரக உறவுக்கு வந்து நம்ம ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வலி வேதனைப்பட்டு தான் அது கிடைக்கிறதுக்கான சூழல் உருவாகும். அடுத்து வந்து உதயத்திற்கு 6ல் கவிப்பு. 6ல் கவிப்பு வந்துன்னா சில சில நோய்கள் சில சில குறைபாடுகள் உடம்புல வந்து இருக்கும். அதில் வந்து சிறிய சிறிய அறுவை சிகிச்சை சிறு சிறிய தொந்தரவுகள் இதையெல்லாம் வந்து ரெடி பண்ணாங்கனாலே அவங்களுக்கு ஈஸியாக வந்து குழந்தை கிடச்சிரும். அறுசுவை உணவு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உணவு முறையில் அவங்க மாற்றத்தை ஏற்படுத்தணும். உணவு முறை வந்து நல்ல சத்தான உணவுகள், நமக்கு நம்ம உயிரணுக்கள் நல்லா உருவாகிற மாதிரி உணவுகள் இப்போ எல்லாமே மாறிப்போச்சு. ஃபாஸ்ட் ஃபுட் ஆகி போச்சு. நம்ம பாரம்பரிய நம்ம சூழலுக்கு ஏற்ற உணவு முறைகளை நம்ம மறந்துட்டோம். அப்போ வந்து இதுதான் உணவு, இந்த உணவு சாப்பிடு, ராகி சாப்பிடு, அப்போ வந்து உனக்கு இரும்பு சத்து வரும், இந்த மாதிரி அந்த மாதிரி நிறையா உளுந்தங்கஞ்சி சாப்பிடு, உனக்கு கர்ப்பப்பை நல்லாயிருக்கும், இந்த மாதிரி கருப்பட்டி சாப்பிடு, உன்னோட உடம்புல இருக்கிற அத்தனை ரத்த கழிவுகளும் வெளியேறிடும். இப்படி வந்து நிறைய நம்ம பெரியவங்க வந்து நமக்கு சொன்ன உணவு முறைகளை நம்ம மறந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு சாப்பிட்டு நம்ம உணவு முறைகளை மாற்றி நம்ம உடம்பையும் கெடுத்து வச்சிட்டோம். அப்படி வரும்போது நமக்கு அந்த தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்காம போய் அதற்கான பாதிப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ 6ல் கவிப்பு வந்தது அப்படின்னா அவங்க உணவு முறைகளை வந்து நல்லா அணுக்கள் உருவாகிற மாதிரி உணவு முறைகள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே அந்த தன்மை கிடச்சிரும். அடுத்து வந்து 7ல் கவிப்பு. 7ல் கவிப்பு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னம்னா அவங்க வந்து 2வது குழந்தைக்காக கேட்க வந்திருப்பாங்க. 7ல் கவிப்பு வருது அப்படின்னா அவங்க முதல் குழந்தை இருக்கும், 2வது குழந்தை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறக்கு வந்திருப்பாங்க. அப்போது 2வது குழந்தை பற்றின கேள்வி 7ல் கவிப்பு வந்துருச்சு. அப்போ குழந்தை பெறும் தன்மை இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலை நாம் சொல்லலாம். ஏன்னா 7லேயே கவிப்பு வந்ததுனால 2வது குழந்தைக்கு இப்போ கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழலை நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து உதயத்திற்கு 8ல் கவிப்பு. உதயத்திற்கு 8ல் கவிப்பு வந்தது அப்படின்னா கர்ப்பப்பை ஆண் பெண் உறுப்புகள் வித்தியாசமாக இருக்க வாய்ப்பு உண்டு. கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது. ஏன்னா 8ஆம் இடம்னா கர்ப்பப்பை, அதில் வந்து பிரச்சனை இருக்கும். அப்போ வந்து அவங்க அதற்கு உண்டான அறுவை சிகிச்சை முறை அதற்குண்டான டாக்டர்களை பார்த்து தீர்வுகள் செய்யும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக 8 நாளே நம்ம அந்த சின்ன சின்ன சிகிச்சை முறை அறுவை சிகிச்சை முறை செஞ்சாதான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும். அடுத்து வந்து உதயத்திற்கு 9ல் கவிப்பு. உதயத்திற்கு 9ல் கவிப்பு வந்துன்னா அவங்க 3வது குழந்தையை பற்றி கேட்பாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு குழந்தை இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய 3வது குழந்தை, ஏன்னா ஆண் வாரிசு எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து கேட்டு அவங்க 3வது குழந்தை என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து கேட்பாங்க. அந்த 3வது குழந்தை அப்படிங்கும்போது கேட்க வருவாங்க. ஆனால் கவிப்பு வந்துருச்சு. அப்போ அவங்க கணவர் வந்து தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வெளியூரில் இருப்பார், அதற்கான சூழல் இருக்காது. அப்போ வந்து அவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குறைவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். அடுத்து உதயத்திற்கு 10ல் கவிப்பு. 10ல் கவிப்பு வந்தால் என்ன ஆகும்? 10ல் கவிப்பு வந்ததுன்னா இவங்க வந்து அதிகமாக கருக்கலைப்பு செஞ்சுருப்பாங்க. இப்போ வேண்டாம் குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் கருக்கலைப்பு செஞ்சுருப்பாங்க. குழந்தை பிறப்பே இல்லாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து வீட்டில் வந்து 10ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால ஒரு பெரியவங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு குழந்தை வரும். அந்த மாதிரி ஒரு சூழல் இவங்களுக்கு இருக்கும். தொழில் ரீதியாக வந்து கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்கிறது. ஏன்னா 10 சம்மந்தப்படுறதுனால தொழில், பெரியவங்களோட கர்மா, தொழில் ரீதியாக வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பது, இந்த மாதிரி சூழலில் வந்து பிரிஞ்சிருக்கிறதுனால உதயத்திற்கு 10ஆம் இடத்துல கவிப்பு வரும்போது அவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான சூழல் ஏற்படாமல் இருக்கும். அது வந்து பார்த்துக்கணும். உதயத்திற்கு 11ல் கவிப்பு. 11ல் வந்து இந்த பிரசன்னத்தில் வந்து 11ல் கவிப்பு அப்படின்னு ஒரு சூழல் வந்துட்டாலே நான் எந்த வாடிக்கையாளர் கேட்கும் எந்த கேள்விக்குமே பலன் இல்லைங்க. அது வந்து உறுதியாக சொல்லலாம். இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை.
நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் எடுக்க முடியும். அப்படிங்கும்போது 11ல் கவிப்பு வந்தால் அவங்களோட அபிலாசைகள் நிறைவேறாது, அவங்க கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழலை நம்ம சொல்ல முடியும். அடுத்து வந்து உதயத்திற்கு 12ல் கவிப்பு. 12ல் கவிப்பு வரும்போது சரியான காலகட்டத்தில் அல்லது கரு உருவாகும் காலகட்டத்தில் தாம்பத்தியம் வச்சுக்கொள்ளாமல் இருப்பாங்க, அவங்க சேராமல் இருப்பாங்க, ஒன்று சேராமல் இருப்பாங்க. சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்து அவங்க உறவு கொண்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை பிறக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்து நேரங்காலங்கள் எடுத்து கொடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு சூழல் வச்சு நீங்கள் இந்த மாதிரி உருவாக்கிக்கிங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வழிகாட்டலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரியம்தான். இது வந்து நம்ம வந்து பிரசன்னத்தை வச்சு நம்ம சொல்லிட்டோம். இதில் ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன். ஒருத்தர் வர்றாங்க, என்னை பார்க்க வரணுங்கிறாங்க, நான் வெளியே போயிட்டேன். சரி பரவாயில்ல, எப்போ வரேங்கிறேன், நாளைக்கு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரேங்கிறாங்க. சரி பரவாயில்ல வந்துட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறோம். உள்ளே கூட்டிகிட்டு போனோடனே பிரசன்னத்தை போட்டுறேன். ஆனால் அவங்க வந்தது 55 வயது மிக்க பெண், அவங்க வர்றாங்க. சரி வாங்க அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போயாச்சு. ஆனால் குழந்தை பிரசன்னமாக இருக்குது. அந்த அக்காட்ட வந்து நான் கேட்குறேன், நீங்கள் குழந்தைக்காக வந்திருக்கீங்க, அதுவும் ஆண் குழந்தை தான் வேணும்னு வந்திருக்கீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். என்ன பார்த்தோன்னே இப்படி சொல்லிட்டீங்க? அதுக்காக தான் நான் வந்தேன், என்னோட தம்பிக்காக கேட்க வந்தேன். அவங்க வந்து ஏற்கனவே 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, அடுத்து வந்து அவங்க ஆண் வாரிசு தான் வேணும்னு கேட்குறாங்க. இதுக்காகத்தான் வந்தேன், அவங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்காகத்தான் கேட்க வந்தேன், எப்போ வர்றதுன்னு கேட்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, அந்த பிரசன்னம் போட்டப்ப சிம்ம உதயம் வருது. சிம்ம உதயம் 5ல் சிம்ம உதயம், உதயத்தை நோக்கி குரு வர்றார். அப்படியா? அப்புறம் கவிப்பு வந்து 5ஆம் இடத்துல வருது, கவிக்கிறது சூரியனை கவிக்குது. அப்போது அவங்களோட கேள்வி உதயத்தை நோக்கி வருது, குரு, குழந்தை சம்பந்தமான கேள்வி, ரைட்டு. அடுத்து வந்து கவிப்பில் சூரியன். அப்போது அவங்க என்ன கேட்க வர்றாங்க, ஆண் குழந்தை கிடைக்குமான்னு கேட்க வர்றாங்க. கவிப்பில் சூரியன், சூரியன்னா ஆண் வாரிசு, நம்மளுடைய வம்சம். அது வந்து கவிப்பில் மாட்டிட்டதுனால இப்போதைக்கு உங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்காது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து அவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க 2-3 நாள் கழித்து. அப்புறம் அவங்களுக்கு பார்த்து இன்ன காலகட்டத்தில் அவங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து இன்ன காலகட்டத்தில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கும்னு சொல்லி அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்போது பிரசன்னம் வந்து நமக்கு அவங்க உண்மையான கேள்வியோடு நம்மகிட்ட வந்து அவங்களுக்கு என்ன கேள்வியோ அதை வந்து அவங்க உண்மையான கேள்விக்கு வந்து கண்டிப்பாக பதில் சொல்லும். பிரசன்னத்தை வச்சு நம்ம அவங்களுக்கு நிறைய வழிகாட்டுதல் நம்ம பண்ணலாம். அவங்களோட கேள்வி உண்மையாக இருந்தால் பதில் வந்து டக்குன்னு நம்ம ஜோதிடருக்கு வரும். பிரசன்னத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து துல்லியமாக எடுத்து நம்ம பதில் சொல்லலாம். அடுத்து வந்து இது வந்து பிரசன்னத்தில் இப்போ வந்து குழந்தையே ஜாதகத்தில் வந்து சில பாயிண்ட்ஸ், ஜாதகத்தில் வந்து குழந்தையே கிடைக்காதா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஜாதகத்தை பார்க்குறோம். 5ஆம் இடம் கேட்டிருக்குது. ஆணுக்கு வந்து 5 முதல் குழந்தை, 7 வந்து 2வது குழந்தை, 9 வந்து 3வது குழந்தை அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். இதே பெண்ணுக்கு வந்து ரிவர்ஸில் எடுக்கணும். முதல் குழந்தை 9, 2வது குழந்தை 7, 3வது குழந்தை 5 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். இதில் வந்து ஆணுக்கு வந்து கேட்குறாங்க, குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 5ஆம் இடத்தை பார்க்கும்போது 5ஆம் இடம் கெட்டு கிடக்குது அப்படின்னா அவனுக்கு குழந்தை இல்லையா, ராகு இருக்குது, கேது இருக்குது அப்படின்னா குழந்தை இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை உண்டு. எப்படி இப்படி எடுக்கிறோம் அப்படின்னம்னா அவனோட 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருந்தாலே அவனுக்கு கர்மம் செய்ய ஒரு குழந்தை உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்குது. அப்போ 10ல் பாவி நல்லவர் தான் இருக்கணும்னு இல்லை, பாவி இருந்தால் கூட அவங்களுக்கு குழந்தை உண்டு அப்படின்னு எடுக்கிறோம். இதை வந்து திருமணம் பொருத்தம் பார்க்கலையே நம்ம வந்து இந்த ஜாதகம் 5ஆம் இடம் கெட்டு கிடக்குது, சரி ரைட்டு, 10ஆம் இடத்தை பாருங்கள். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு கிரகம் இருந்தாலே கண்டிப்பாக குழந்தை இருக்குங்க. அதில் வந்து எந்தவித மாற்றம் இருக்குது. 10ஆம் இடமும் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான். அடுத்து வந்து பீஜ சுடம் சேத்திர சுடன்னு போட்டு பார்க்கணும். ஆணுக்கு வந்து பீஜ சுடம், பெண்ணுக்கு வந்து சேத்திர சுடம், இப்படிங்கிற 2 விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ஆணுக்கு வந்து பீஜ சுடம் அப்படின்னு போட்டுட்டு ஆணோட உடல்நிலை எப்படி இருக்குது, அவனுக்கு வந்து பீஜ சுடம் போட்டு நல்லா இருக்கா அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். பீஜ சுடம் வந்து எதுக்குன்னா ஆணோட விந்தணு சோதனை. இதில் ஜாதகத்தில் இல்லை, பட்டு அவனுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை வந்து நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது
ஆணுக்கு வந்து இந்த கணிதம் போட்டு பார்த்ததில் ராசியில் வந்து ஆணும் அம்சத்துலேயும் ஆண் வீடாக வந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து ஆண் தன்மை உள்ளது, அதில் வந்து எந்த பிரச்சனையும் அவருக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறோம். அடுத்து வந்து இதே வந்து ராசியில் பெண் வீடாகவும் அம்சத்துலேயும் பெண் வீடாக வந்தால் ஆணுக்கு வந்து வீரியம் இல்லை, அவரோட விந்தணு பிரச்சனை இருக்குது, அவருக்கு அந்த குழந்தை கிடைப்பதில் சிரமம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழலை நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து எனவே அவருக்கு வந்து மலட்டுத்தன்மை இருக்குது, அவருக்கு வந்து கொஞ்சம் நிச்சயமாக கிடைக்காது அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஆணுக்கு வந்து பெண் பெண் அப்படின்னு வரக்கூடாது. அடுத்து வந்து இப்படி இல்லாமல் ராசி வந்து ஆண் வீடாகவும் அம்சம் வந்து பெண் வீடாகவும், இல்லை ராசி வந்து பெண் வீடாகவும் அம்சம் வந்து ஆண் வீடாகவும் இப்படி மாறி மாறி ஆண் பெண் பெண் ஆண் அப்படின்னு மாறி வந்துருச்சுன்னா அவருக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை உண்டு, தாமதமாக பிறக்கும், பரிகாரத்தின் மூலியமாக செய்ய முடியும், வழிபாட்டின் மூலியமாக கிடைக்கும், மருந்து மாத்திரையால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். இப்போ 5ஆம் அதிபதி பார்த்து அவருக்கு உண்டான கோயில் வழிபாடு முறை அந்த மாதிரி நம்ம வந்து செய்யும்போது அவருக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். பெண்ணுக்கு வந்து சேத்திர சுடம் போட்டு அவங்களோட இதுக்கெல்லாம் சோதனை பண்ணுறோம். அதில் வந்து ராசியிலையும் அம்சத்துலேயும் பெண் வீடாக வந்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு, ராசியும் பெண்ணு அம்சத்துலேயும் பெண்ணாக வந்தால் நிச்சயமாக குழந்தை உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ராசியிலையும் அம்சத்துலேயும் ஆண் ஆண் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்ல முடியும். அடுத்து வந்து ராசியிலையும் அம்சத்துலேயும் ஆண் பெண் அப்படின்னு மாறி வந்ததுன்னா பரிகாரத்தின் மூலியமாகவும் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறது மூலியமாகவும் அவங்களுக்கு வந்து வழிபாடு செய்வதன் மூலியமாகவும் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதியாக சொல்லலாம். அடுத்து வந்து யாருக்குமே வந்து நமக்கு ஜோதிடம் பார்க்க வந்துட்டாங்க அப்படின்னா நாம் வந்து குழந்தை கிடைக்காது, அது நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொல்லவே கூடாது. ஏன்னா குழந்தை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு அதை வந்து டக்குன்னு நம்ம கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லவே ஜோதிடர் வாயிலிருந்து வரவே கூடாது. ஏன்னா இறைவனை வேண்டுனா இறைவன் மூலிமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்க இறைவனை வழிபாடு இந்த மாதிரி பிடிக்கும்போது, கரெக்டான தெய்வத்தை எடுத்து பிடிக்கும்போது அவங்களுக்கு குழந்தை கிடைக்குங்கிற வாய்ப்பு இருக்குது. இறைவன் தான் முடிவு செய்யணும், நம்ம முடிவு செய்யவே கூடாது. குழந்தை இல்லைன்னு யாருக்குமே நம்ம வந்து சொல்லக்கூடாது நம்ம வாயிலிருந்து. அந்த மாதிரி சொல்ல வேண்டாம். அப்படி கொஞ்சம் குறைகள் இருந்தாலும் நம்ம வந்து இப்படி ட்ரீட்மெண்ட் போங்க, இந்த மாதிரி டெஸ்ட் டியூப் பேபிக்கு போங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். பெண்களுக்கு வந்து நம்ம சேத்திர ஜுடம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். அது வந்து அவங்களோட அண்ட சோதனையை முடிவு பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு நல்ல தன்மை கர்ப்பப்பை நல்லா இருக்கா, அவங்களுக்கு குழந்தை பெறும் பாக்கியம் இருக்கா அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ஆய்வை போட்டு பார்க்குறோம். அதில் வந்து பெண்ணுக்கு வந்து ராசி வந்து பெண்ணு அம்சமும் பெண்ணாக வந்து அவங்களுக்கு குழந்தை பெறும் பாக்கியம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து ராசியும் அம்சமும் வந்து ஆண் ஆண் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பெறும் பாக்கியம் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக உறுதியாக அவங்களுக்கு தெரிஞ்சிரும், நம்ம சொல்லக்கூடாது. அடுத்து வந்து ஆண் ஆண் ராசியில் வந்து ஆண் அம்சத்தில் வந்து பெண்ணு, இல்லை ராசியில் வந்து பெண்ணு அம்சத்தில் வந்து ஆண், இப்படி மாறி மாறி ஆண் பெண் அப்படின்னு மாறி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பரிகாரங்கள், ஆலய வழிபாடுகள், அடுத்து வந்து மருந்து மாத்திரைகள் இந்த மாதிரி கொடுத்து சரி பண்ணிடலாம். ஒரு 6 மாதம் மாத்திரை சாப்பிடுங்க, ஒரு மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி எந்த கிரகத்தால் பாதிக்கப்பட்டிருக்குதோ அந்த கிரகத்தால், இப்போ சூரியன் பாதிக்கப்பட்டால் அலோபதி எடுத்துக்குங்க, சனி பகவான் பாதிக்கப்பட்டால் ஆயுர்வேதம் எடுத்துக்குங்க, புதன் சம்மந்தப்பட்டால் பச்சளை மருத்துவம் அந்த மாதிரி எடுத்துக்குங்க, மருந்து சாப்பிடுங்க, இல வைத்தியம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சூழலை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னம்னா அது வந்து சரியாயிரும். அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சரி பண்ண முடியும். அடுத்து வந்து இந்த பரிகாரத்தின் மூலிமா குழந்தை கிடைக்குங்கிறதுக்கு ஆண் பெண் அப்படின்னு மாறி இருக்கணும், மாறி இருந்தால் தான் பரிகாரத்தின் மூலிமா கிடைக்கும். ஆண் ஆண் அப்படின்னு வந்துருச்சுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து நம்ம அவங்கள ட்ரீட்மெண்ட் மூலமாக போகலாம், டெஸ்ட் டியூப் பேபி அந்த மாதிரி வந்து ஒரு கரெக்டான காலகட்டத்தை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு வந்து இதை மாதிரி இப்போ பாருங்கள், இந்த மாதிரி முறையை பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து
சனி பகவானால் பாதிக்கப்பட்டது அப்படின்னம்னா அவங்கள தத்து குழந்தை எடுத்து வளர்த்துங்க அப்படின்னு சொல்லலாம். புதனால் பாதிக்கப்பட்டாலும் அப்படி சொல்லலாம், தத்து குழந்தையை எடுத்து வளர்த்துங்க. தத்து குழந்தையை எடுத்து வளர்த்தும் போது அடுத்து இவங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாயிரும். அதையும் பார்க்கலாம். அடுத்து வந்து வர்க்க சக்கரத்திலேயே நம்ம போட்டு D7லையும் நம்ம போட்டு அவங்களுக்கு பார்த்து ஒரு நல்ல வழிகாட்டுதலை நம்ம சொல்ல முடியும். நம்ம வந்து இல்லைன்னு வந்து எப்போவுமே ஜோதிடர் வாயிலேருந்து வரக்கூடாது. அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க, காலதாமதம் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிட்டு அதற்கு தகுந்த கிரகங்கள் தகுந்த ஆலய வழிபாடுகள், மருந்து முறைகள், பரிகாரங்கள் இதை வந்து சொல்லி நாம் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் பண்ணலாம். அடுத்து வந்து பரிகாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லலாம். புத்திரதோஷ பரிகாரம் பண்ணிக்க சொல்லலாம். புத்திரதோஷத்துக்கு உண்டான ஹோமங்கள் பண்ண சொல்லலாம். சுகவந்த பிரதட்சண விரதம் இருக்க சொல்லலாம். நாக பிரதிஷ்டை சொல்லலாம். ராமேஸ்வரம் சென்று கேது ஸ்தானம் செய்ய சொல்லலாம். அடுத்து வந்து ஹயக்கிரீவர் ஜெபம் செய்யலாம். சஷ்டி விரதம் இருக்கலாம். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பரிகாரங்களை வந்து அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து வந்து 5ஆம் அதிபதி சூரியனாக இருந்ததுன்னா சங்கரன் சிவன் வழிபாடு பண்ண சொல்லலாம். 5ஆம் அதிபதி சந்திரனாக இருந்தால் ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாடு பண்ண சொல்லலாம். 5ஆம் அதிபதி செவ்வாயாக வந்தால் முருகப்பெருமான் வழிபாடு பண்ண சொல்லலாம். 5ஆம் அதிபதி புதனாக வந்தால் விஷ்ணு பகவான் வழிபாடு பண்ண சொல்லலாம். 5ஆம் அதிபதி குருவாக வந்தால் பிரம்ம வழிபாடு பண்ண சொல்லலாம். 5ஆம் அதிபதி சுக்கிரனாக வந்தால் இந்திர யாகம் செஞ்சு அவங்கள வழிபாடு செய்து இப்போ குழந்தை பெற சொல்லலாம். 5ஆம் அதிபதி சனி பகவானாக இருந்தால் முனீஸ்வரன், இருளப்பன், வீரபத்ரன் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நம்ம சொல்லுவோம். நம்ம ஏரியாவில் கருப்பராயன்னு சொல்கிறோம், ஒரு சில ஏரியாவில் வீரபத்ரர் சொல்லுவாங்க, ஒரு சில ஏரியாவில் முனீஸ்வரன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சனி பகவானோட காரகத்துவத்தை எடுத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து ராகு கேது சம்மந்தப்பட்டா அப்படின்னா மாரியம்மன் வழிபாடு பண்ண சொல்லலாம், துர்க்கையம்மன் வழிபாடு பண்ண சொல்லலாம். இவங்களுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு அர்ச்சனை செஞ்சுட்டு தான தர்மம் கொடுக்கணும். தான தர்மம் கொடுத்தா நமக்கு அந்த பலன் வந்து டபுள் மடங்காக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வியாழக்கிழமை காம யாகம் செய்யலாம், காமகோஷ்டி யாகம் செய்யலாம். இந்த மாதிரி வந்து பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு கிடைக்கும்னு அந்த ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம இந்த பரிகாரங்களை வந்து சொல்லி அதை நிறைவேற்றி அந்த காலகட்டம் அவங்க ஜாதகத்தை கொண்டு வரணும். இந்த பார்த்தோன்னே நீங்கள் போய் இந்த யாகம்லாம் செய்யக்கூடாது. உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து ஜோதிடர் கொடுத்து எந்தெந்த காலகட்டத்தில் நமக்கு செஞ்சால் அதனுடைய பலன் கிடைக்கும். இப்போ பரிகாரம்னாலே நான் போய் நிறையா பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டேங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடைக்கலிங்க. ஜோதிடர் சொன்ன எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேங்க, அது ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா அப்படி இல்லை. உங்கள் காலகட்டம் உங்களுக்கு தீரும் அப்படின்னு ஒரு காலகட்டம் இருக்கும். அது கண்டிப்பாக ஜோதிடருக்கு தெரியும். அதை உங்கள் ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட காமிச்சு அது தீர வேண்டிய காலகட்டத்தில் நாம் வந்து பரிகாரங்கள் வழிபாடுகள் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். நாங்கள் போய் எல்லா பரிகாரம் செஞ்சு கிடைக்கல அப்படின்னா உங்களோட கர்மா இன்னும் குறையல, இன்னும் நீங்கள் போய் நிறையா வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அப்போ உடனே இப்போ காலை உணவு எடுத்துக்கிட்டால் மட்டும் எனக்கு அடுத்த நாள் காலை உணவு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இப்படி மத்தியானம் பசிக்குது, 4 மணிக்கு டீ கேட்குது, நைட்டு டிஃபன் வேணும், அந்த மாதிரி நினைக்கிறோம்ல, அது மாதிரி உடனே ஒரு நாள் போனோடனே நம்மளுடைய பிரச்சனைகள் தீராது. நாம் அடிக்கடி அடிக்கடி அந்த இடத்துக்கு போய் நம்ம வழிபாடுகளை செய்யும்போது தான் நமக்கு வந்து அந்த கர்மா குறைஞ்சி நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு நிலை கிடைக்கும். அப்போ நம்ம அதற்கு தகுந்த மாதிரி வழிபாடு முறைகளை வந்து நம்ம எடுத்து எல்லாத்துக்கும் எல்லா பெண்கள்னாலே தாய்மை அடைஞ்சால் தான் அந்த பெண்ணுக்கு ஒரு சந்தோஷமே. அப்போ தான் அவன் முழு பெண்ணாக மாறுறா. அப்படிங்கும்போது அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் அவங்களோட மன கஷ்டம் மனவேதனைகள் சமுதாயத்தில் வந்து பெரும் துன்பத்தை கொடுக்கும். அதனால் நம்ம ஜாதகத்தை கொடுத்து ஆய்வு பண்ணி எந்தெந்த காலகட்டத்தில் நமக்கு குழந்தை கிடைக்கும், என்னென்ன வழிபாடு முறைகள் செய்தால் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜோதிடர் அணுகி அதற்கான தீர்வு முறைகளை கண்டு எல்லாத்துக்கும் நல்ல பலன் கிடைக்கணும்னு சொல்லி அந்த குருவருளையும் திருவருளையும் வேண்டி இறைவனோடும் வேண்டிக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த இந்த ஜாமக்கோள் மூலமாக எனக்கு குழந்தை பிரசன்னத்தை பேச வச்சேன் என்ற இறைவனுக்கும் என்னோட குருவுக்கும் நன்றியை சொல்லிட்டு இந்த வாய்ப்பளித்த குபேர கரச அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்துக்கிறேங்க. என்னோட பேர் வந்து அம்மன் ஆர் சுதா, திருப்பூர். என்னோட நம்பர் வந்து 9361200773 அப்படிங்கிற எண்ணில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இந்த மாதிரி விளக்கங்கள் இருந்தால் நீங்கள் உங்கள் ஜாதகங்களை அனுப்பி
தீர்வு பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கங்க. மிக அற்புதமாக ஜாமக்கோல் பிரசனத்தை பற்றி பேசின சுதா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு லட்சுமி அம்மா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். உணவு